நாட்டு சுரக்காய் கிடச்சிச்சு, அழகாக இருக்குது. இதை இன்றைக்கி ஜூஸ் போட்டுக்கிறேன். இது நமக்கு நேச்சர் கொடுக்கப்பட்ட டேப்லெட்ஸு, மாத்திரைகள். நாம் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணிக்காமல் கெமிக்கல் சேர்த்து நமக்கு சாப்பிட கொடுத்து நம்ம கிட்னியை இப்போ லிவர் எல்லாம் டேமேஜ் பண்ணுற டேப்லெட்டை தான் நம்ம சாப்பிட்றது வழக்கம். ஆனால் நல்லது, நம்ம நேச்சர் நமக்கு கொடுத்துருக்குற டேப்லெட்ஸை நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் அவ்வளோ சத்து, சுரக்காயெல்லாம் கிட்னியை சரி பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ பவர் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது, பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுக்காக இதை நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் சாப்பிட்றதுன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம யாரும் டாக்டர்ஸ் தான் சஜஷன் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது. நமக்கே என்ன பிடிக்குதோ அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேப்லெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த டேப்லெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நாட்டு சுரக்காய் அழகாக இருக்குது. அப்புறம் இது கூடலாம் இஞ்சி ஒரு பீஸு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன். எதுக்காக இதில் இஞ்சி சேர்க்குறேன்னா, காலையில் ஒரு இஞ்சி கண்டிப்பாக நம்ம உடம்புல போயிருக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே எழுதி வச்சுருக்காங்க. அப்போது நான் திங்க் பண்ணேன், சரி இஞ்சி கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு போய் ஆகணும்ல, அப்போது என்ன பண்ணிக்கலாம், காலையில் இது மாதிரி ஜூஸ் போடும்போது அதில் சேர்த்துக்கலாம். அப்படி தான் சேர்த்துக்கிறது. இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை போல் மாத்திரைகள் நம்ம இந்த உலகத்தில் யாராச்சும் நமக்கு கொடுக்க முடியாது. இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் ஜூஸர் எடுத்துருக்குறேன். ஜூஸரில் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக அடிக்கும்ட்டு இப்போ ஜூஸரில் இது கூட பீசஸ் இஞ்சி, ஒரு பிடி கருவேப்பிலை. இது ஆப்ஷனல் தான், நான் இப்போ சேர்த்துக்கிறேன், வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா, கருவேப்பிலை ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அது பச்சையாக சாப்பிடணும், அதுக்காக இது கூடலாம் சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் பண்ணாமல் ஜூஸர்லேயே பண்ணினேன். அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு லிக்விடாக வந்திருக்கு பாருங்கள். இதே இப்படியே சாப்பிட்றதுக்கு ஆசை தான், ஆனால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா, அதுக்காக ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல லிக்விட் ஆக்கியாச்சா. துணியிலையும் வடிகட்டிக்கலாம். ஒரு துணி நல்ல ஃப்ரெஷ்ஷாக துணி எடுத்து, இல்லை நார்மல் ஃபில்டர்லேயும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஒரு ஃபில்ட்ரு எடுத்து, செம்மையான டேப்லெட்ஸ். இப்போது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் ஒரு லெமன், நான் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு 2 லெமன் இதில் சேர்த்துக்கலாம். லெமனை நல்லா சேர்த்தாச்சு. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதை விட்டு இந்த ஜூஸை நம்ம டீ காஃபிக்கு பதில் காலையில் வெறும் வயிற்றில் நான் குடிக்கணும். இடையில வேணும்னா நீங்கள் குடிச்சு பாருங்கள், எனக்கு தெரியலை எப்படி அதோட ஆப்ஷன் இருக்குன்ட்டு. ஆனால் நான் காலையில் வெறும் வயிற்றில் தான் என் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதும் சாப்பிட்றது. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அப்படி பண்ணுங்கள், இல்லை நான் இடையில கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் விருப்பம், உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் உள் மனசு ஒன்று சொல்லும், அதன்படி இருங்க. அப்போ நம்ம ஃப்ரீயாக சந்தோஷமாக இந்த டேப்லெட்ஸை நம்ம தினமும் ஒவ்வொரு டேப்லெட்ஸு, இல்லை இந்த டேப்லெட்டை ஒரு 48 டேஸு, இன்னொரு டேப்லெட்டு 48 டேஸு, இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை 18 டேஸ், இல்லை 21 டேஸ், இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சந்தோஷமாக வாழ முடியும். எந்த ஹாஸ்பிட்டல் போகவே தேவை கிடையாது. இப்படி தினமும் நம்ம சாப்பிட்டோன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. வியாதி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக இருக்கும்போது சாப்பிடுங்க. பாய்.